கணக்கு பலருக்கு பிணக்கு, எனக்கெல்லாம் அது ஓர் ஆமணக்கு. கணக்கை பிணக்கில்லாமல் 35 ஆண்டுகள் கவினுற கற்பித்த இசை ஓவியத்தை வாழ்த்த சிம்மக்குரலும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் அஞ்சாத வீரம் கொண்டு ஏழு நடை போடும் நம் பள்ளி தாளாளர் அருள் முனைவர் அருள் தந்தை எல் பிரான்சிஸ் சேவியர் சேசா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாட்டேங்குமா? மட்டுமே காணக்கூடிய கதாபாத்திரம் போன்ற சில மனிதர்கள் கண்ணெதிரே தோன்றுகிற போது சில நேரம் வாழ்த்தக்கூட முடிவதில்லை, வணங்கத் தோன்றுகிறது என்பார்கள். அந்த வகையிலே 33 ஆண்டுகள் நுரைக்க இந்த பிரான்சிஸ் சேவியரின் பாதம் பட்ட இந்த பள்ளியில், இந்த மண்ணில் பணியாற்றி இன்று பணி ஓய்வு பெறுகிற நம் பாசமிகு ஆசிரியர் ஹென்றி ஸ்டீவன்சன் அவர்களை பணி நிறைவு காரணமாக பாராட்டவும், அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவும் வருகை தந்திருக்கிற பள்ளியின் ஆற்றல் மிகு அதிபர், செயல்வீர தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் வலன் உள்ளிட்ட அருள் தந்தையர்களே, என் பாசமிகு ஆசிரிய பெருமக்களே, உங்களோடு சேர்ந்து இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதில் மகிழ்கிறேன், வாழ்த்துகிறேன். என் பெயரே எனக்கு வந்துவிட்ட வனாந்திரத்தில் யார் என்னை பேர் சொல்லி அழைத்தது, நீயா என்று கேட்பான் ஒரு கவிஞன். ஆம், சொல்லுகிற போதே இனிக்கின்ற ஒரு நாமம் அவருடைய நாமம், உச்சரிக்கிற போதே உத்வேகம் தருகிற ஒரு நாமத்துக்கு சொந்தக்காரர் இன்று பிறந்திருக்கிறார். கரம் தட்டி வாழ்த்துவோம் அவரை. அன்புக்குரியவர்களே, மனிதனே, நீ பிறக்கிற போது மற்றவர்கள் சிரித்துக்கொண்டே உன்னை வரவேற்றார்கள். நீ அழுது கொண்டே பிறந்தாய். நீ வாழ்ந்து முடித்து இறக்கிற போது மற்றவர்கள் அழுது கொண்டே இருக்க வேண்டும், நீ சிரித்துக்கொண்டே சென்றுவிட வேண்டும் என்பான் ஒரு கவிஞன். அந்த விகிதத்திலே பணி நிறைவு கூட அவர்கள் சிரித்துக்கொண்டே செல்கிறார். நாம் ஆதங்கத்தோடு வழி அனுப்புகிறோம், ஒரு அற்புதமான இழப்பை சந்திப்பதைப் போலவே. நிஜம்தானே தோழர்களே? அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருவரும் ஒரு விதம். காக்காய் உண்டு, நரி உண்டு, வரி குதிரைகள் உண்டு, கழுதை உண்டு, மனிதரில் எத்தனை வகை உண்டு, அவர் வாக்கிலும் செயலிலும் தெரியும் அவர் யாரென்று என்கிறான் ஒரு கவிஞன். நம் மத்தியிலே வாழ்கிற மனிதர்கள் தங்களை எப்படி பிம்பப்படுத்துகிறார்களோ அதை வைத்துக் கொண்டுதானே அவர்கள் வரலாற்றில் நின்று நிலைக்கிறார்கள். இல்லை என்றால் ஹிட்லரை போல சாபமாக நின்று நிலைக்கிறார்கள். வருகிற மனிதர்கள் 3 நிலைப்பாடு எடுத்து வாழ வேண்டும். ஒன்று, பண்பாடோடு அவர்கள் இறந்தர கலந்து விடுகிறார்கள். 2, இவருக்கு அது பொருந்தும். 2, அவர் பணியாற்றுகிற தன்மை. 3, பகிர்ந்து வாழ்ந்த தன்மை. பண்பாடு என்கிற போது, பண் என்கிற போது பாடறிந்து ஒழுகுதல் என்று தமிழ் மொழி அடியெடுக்கும். பாடறிந்து ஒழுகுதல் என்றால் மற்றவர்களில் சிறந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை உள்வாங்கிக் கொண்டு நான் வாழ்வது. பட்டது எல்லாம் பாடங்கள், பார்த்தால் எல்லாம் நியாயங்கள், துன்பங்கள் எல்லாம் வேதங்கள், தோல்விகள் தானே ஞானங்கள் என்று சொல்லி தோல்விகளிலும் பாடம் கற்றுக்கொண்டு இந்த மானுடத்துக்காக நான் வாழ்வேன் என்று வரித்துக் கொள்வது இருக்கிறது பாருங்கள். அதுதான் பண்பாடு. அப்படி வாழ்கிறவன், வையத்து வாழ்வாங்கு வாழ்கிறவன் வானுலகும்
தெய்வத்துள் வைக்கப்படும். வள்ளுவர் வாக்கு. எனவேதான் நாம் ஆசிரியரை இப்படி பாராட்டுகிறோம். அவர் ஒரு பண்பின் ரூபகமாக இந்த வளாகத்திலே வாழ்ந்து காட்டியவர். இரண்டாவது, பணியாற்றுதல். ஒவ்வொருவரும் ஒரு பணியாற்றி ஆக வேண்டும். அதைத்தானே பாரதி அடியெடுத்தான், நமக்கு தொழில் கவிதை என்று. இவரிடத்திலே 2 அம்சமான பணியாற்றுதலை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இசையால் பிறரை மயங்க வைத்தது. இன்னொன்று, கல்வியால் பலரை உருவாக்கியது. என்ன சார்? 2 அற்புதமான பணி. இசையால் எத்தனை பேருக்கு, நான் கூட ரிட்டையர் ஆனோன்னு அந்த 3 மாசத்துக்கு தொடர்ந்து பணி செய்வீர்களா என்று கேட்டேன். ஒரு செல்ஃபிஷ் கேள்விதான் அது. இல்லை இல்லை, நான் பாட்டு கச்சேரிகளை புக் பண்ணிவிட்டேன் என்பதை போல சொன்னார். பார்த்தீங்களா? மிச்ச காலத்திலையும் எப்படி பணி செய்வது என்பதை திட்டமிட்டு தீர்க்கமாக வைத்திருக்கிறார். எனவே இசைப்பணியால் பலரை குளிர்வித்தவர், மகிழ்வித்தவர். கல்வி பணியால் எத்தனை மாணவர்களை உருவாக்கியவர். நொண்டி குதிரைகளை பந்தய குதிரைகளாக மாற்றியவர். பொதுவாக சொல்வார்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் மண்ணை வளர்ப்பதிலே என்கிறோம். அதைவிட அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் the role model of the teacher makes him like that. அவன் என்ன ரோல் மாடலை பிக்கப் பண்றானோ அப்படிதான் ஆவான். ஹிட்லருக்கு காரணம் அம்மா வளர்த்ததல்ல. சாகிற போதே அம்மாவை தாங்கி பிடித்துக் கொண்டு செத்த வீரன் தான் அவன். ஆனால் அவனுடைய ரோல் மாடல் எப்படி இருந்தது? தந்தையால் அவன் கெட்டான். அவனுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவன் கெட்டான். எனவே ரோல் மாடல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க வேண்டும். சிறந்த ரோல் மாடலாக இந்த வளாகத்திலே 33 ஆண்டுகள் கல்வி பணியோடு வாழ்ந்து காட்டிய பெருமகனார் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக பகிர்வு என்று சொல்லுகிறோம். வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போனோம். பட்டினத்தார் சொல்றார் இல்லையா, பிறந்த போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடையிடை குறிக்கும் இந்த செல்வம் எல்லாம் சிவன் தந்தது என்று கொடுத்தறியாது இறக்கும் குலாமருக்கு என் செல்வியேன் என் கட்சி ஏகம்பரனே என்பார். கிடைத்ததை கொடுத்து வாழ்கிற பக்குவம் எல்லோருக்கும் வாய்க்காது தோழர்களே. மேல மேல கோடீஸ்வரனாக கூடிய பிம்பங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேர் சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் தனக்கு கிடைத்த சிறு தொகையையும் பகிர்ந்து வாழ்கிற அற்புதமான மனிதர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு போனார்கள். அன்னை தெரசாவை போல. இங்கே இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு பணம் கட்ட முடியவில்லை என்றால் ஆசிரியர் அவர் பணம் கட்டி இருக்கிறார் என்று அறிகிறேன். ஒரு மாணவனுக்கு ஒரு மனக்குறை என்றால் தீர்த்து வைப்பதிலே முதலிடத்திலே இருந்திருக்கிறார் என்று அறிகிறேன். எல்லாருடைய நலவாழ்வுக்காகவும் ஓடோடி சென்று முன்னிலையில் நின்ற ஆசிரியர் பெருமகனார் என்று அறிகிறேன். மனதாக வாழ்த்துகிறேன். எனவே பொன்னை கொடுப்பதல்ல, பொருளை கொடுப்பதல்ல, தன்னை கொடுப்பதுதான் சரியான பகிர்வு. அவர் தன்னை கொடுத்தவர். இந்த நிர்வாகத்துக்கு, இந்த பள்ளிக்கு, இந்த ஆசிரியர் குடும்பத்துக்கு, மாணவ கண்மணிகளுக்கு தன்னை நுரைக்க தந்தவர். வாழ்த்துவோம். இறுதியாக தோழர்களே, நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வாய் அப்படிதான், பேச ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருப்பேன். ரைட். அதனால ஒரு மெழுகுதிரியின் பயணம், சில மெல்லிய மனங்களின் சலனம். அழுது கொண்டே சிரிக்கிறதா, இல்லை சிரித்து கொண்டே அழுகிறதா, இல்லை பிரிய போகும் நாளையை நினைத்து பூக்களை வாரி இறைக்கிறதா என்கிறார். ஆசிரியர் பிரிவை நினைத்து அழுது கொண்டே சிரிக்கிறதா, சிரித்து கொண்டே அழுகிறதா, இல்லை அவரது பணியை நினைத்து பூக்களை வாரி இறைக்கிறதா? பூத்தூவி வாழ்த்துவோம். நன்றி. வழங்கிய அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி.